பிரதமர் மோடி இப்போது கோவையில் முகாமிட்டிருக்கிறார். அரசு நிகழ்ச்சி ஒரு புறம் அப்படின்னாலும் அரசியல் கணக்கு என்ன அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பீகார் தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற பிறகு பீகாரில் நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் பிரதமருடைய வருகை முக்கியத்துவம் பெறுது. தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த வியூகம் அப்படின்றது 5 மாநில தேர்தல் தான். பிரதமரே ஏற்கனவே சொன்னது அப்படின்றது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு இந்த வெற்றி உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னாரு. அந்த உற்சாகத்தின் வெளிப்பாடு தான் இந்த வரவேற்பா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கு. பிரதமருடைய இந்த வருகையின் போது சில கூட்டணி கட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. திரு ஜி.கே. வாசன், திரு பாரிவேந்தர் உள்ளிட்டோர் திரு இபிஎஸோடு இணைந்து இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பிரதமர் திரும்பி செல்லுகின்ற போது அதிமுக பொதுச் செயலாளரோடு சந்தித்து ஆலோசிப்பார் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை விமான நிலையத்தில் நடக்குமா, இல்லை தனிப்பட்ட சந்திப்பாக நடக்குமா, கூட்டணியை விரிவுபடுத்துவது அப்படின்ற அந்த அடிப்படையில் பிரதமருடைய ஆலோசனைகள் என்னவா இருக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. பிரதமருடைய இந்த வருகையால் பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் வலுப்பெறுமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகால சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக பிரதமருடைய இந்த வருகை, குறிப்பாக கோவைக்கு வர்றாரு, எப்படி பார்க்குறீங்க? இந்த வருகை ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, பீகார் தேர்தல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா என்டிஏவுக்கு முடிந்த நிலையில பிரதமர் கோவைக்கு வந்திருக்கிறார். கோவைக்கு பிரதமர் வந்திருக்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அநேகமா எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திப்பார் என்றும் தெரிகிறது. அதோட அங்க விவசாயிகள் மாநாடு கொடிசி அரங்கத்துல நடக்குது இல்லையா, அந்த ஒரு மாநாட்டுல ஒரு சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அப்படிங்கிறப்போ அநேகமா பிரதமர்கிட்ட அவர் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த டயத்துல அவர் நிச்சயமா வேற எதுவும் இல்லை, அவங்க 2 பேரும் பேசினா அரசியல் தான் பேசுவாங்க. இந்த கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக, இப்போ இந்த கூட்டணியை மேலும் அதிகப்படுத்துவது தொடர்பாக என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறத எடப்பாடியார் குறுகிய ஒரு அவகாசத்துக்குள்ள விளக்குவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்னால சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. 2 days பேக் காலையில ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏ சந்தித்திருந்தார். அதே போல உதயகுமார் பிரேமலதாவை சந்தித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி நடந்ததற்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது சம்பந்தமா அவரை பேசலாம். அதே போல பிரதமர் தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கலாம். எப்படி பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான சந்திப்பு. அவர் கோவைக்கு வருவது ஆக்சுவலா ஒரு விவசாய மாநாட்டுக்கு அப்படின்னாலும் கூட அதுல ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இப்போ பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சியில அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொள்கிறார். இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த 2 கூட்டணி அமைந்த பிறகு தொண்டர்கள் மத்தியில் இதை எடுத்து செல்ல உதவுமா? அது கட்டாயம். இது ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். இன்னொன்னு 2 பேருக்கும், அதாவது 2 தரப்பு கிடையாது, ஏடிஎம்கே பிஜேபி கிடையாது, இன்னும் ஒரு நெருக்கமான உறவை அது சாத்தியப்படுத்தும். ஏற்கனவே இப்ப நல்லா ஜெல்லாயிட்டு வராங்க. இது இன்னும் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஒரு உற்சாகத்தை தரும். எல்லாத்துக்கும் மேல கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான ஒரு உந்துதலை இது தரும். அது திட்டவட்டமா தரும். அநேகமா அதை பற்றி பிரதமர் ஏதேனும் ஆலோசனை வழங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் அமித்ஷா கூட்டணி விவகாரங்களை பிரதமரோட அமித்ஷா தானே கையாளுவார். பிரதமர் நேரடியாக ஆலோசனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? சாதாரண அதுக்காக அவர் பேசவே கூடாதுன்னு எப்படி பிரச்சாரத்துக்கு இந்த எதிர்காலத்திலேயே வரத்தான் போறாரு, பிரச்சாரம் செய்வார் இல்லையா. அதே போல தன்னுடைய ஒரு இயல்பான ஆலோசனைகளை அவர் கொடுப்பார். ஆனால் களத்தில் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது அமித்ஷா செய்வார். நன்றி திரு கோலகால சீனிவாஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.